பாலாவின் பயணங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா, எடப்பாடியில இருக்கோம். எடப்பாடியிலேருந்து பழனி பாத யாத்திரைக்கு கிளம்பிட்டோம். நடந்து போறோம் இங்கிருந்து தான். ஏன் இங்கிருந்து கிளம்புறோம்னு நீங்க கேட்கலாம். நம்ம காவடி இங்க தான் இருக்கு. இங்கிருந்து தான் நடந்து போவோம். நம்ம குடும்பத்தோட காவடி. இங்கிருந்து மொத்தம் 27 காவடியா போறோம். அதில முதல்ல இருக்கிற தீர்த்த காவடி, நம்ம காவடி 12வது காவடி, காத்தா கவுண்டர் காவடி. மிச்சதெல்லாம் நடுவுல இருக்கு பேரு. அது எல்லாமே நமக்கு தெரியல. போக போக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றோம். இங்கிருந்து எவ்வளோ தூரம் நடந்து போறோம், எங்கெங்க நிக்கிறோம். அப்புறம் சாப்பாடுலாம் நமக்கு தருவாங்க. எங்கெங்க சாப்பிட்றோம், சாப்பிட்டுட்டு கிளம்புறது, நிக்கிற இடம் ஒவ்வொரு இடமா இருக்கும். ஆனா, இப்ப காவடி இருக்கிற இடம் கவுண்டம்பட்டியில இருக்கு. நம்ம வெள்ளாண்டு வலசுல காவடி எடுத்து நர்ஸு கட்டுறதுலேருந்து அந்த வீடியோலாம் அடுத்த வீடியோலேருந்து காட்டுறேன். காவடி தூக்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே இப்படிதான் சுத்தி நிக்கணும். அரோகரா சொல்லிட்டு தான் காவடி தூக்கணும். காவடி தூக்குறதுல சில ப்ரொசீஜர் அதுலயும் நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்கு. குளிச்சுட்டு தான் காவடி எடுக்கணும். எதுவும் சாப்பிடக்கூடாது. தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். காவடி தூக்கிட்டு இது எடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லா காவடியும் லைனா எடுக்கணும். அது அதே மாரி எந்தெந்த இடத்துல நம்ம வைக்கிறோமோ, அதாவது நான் இங்க காவடி தூக்குறவங்க பேசுறதுன்னா ஒட்டுறதுன்னு சொல்லுவாங்க. எந்தெந்த இடத்துல வைப்போமோ, அந்த இடத்துல எல்லா காவடியும் வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த காவடி, தீர்த்த காவடி வைக்கணும். அதே மாரி காவடி வச்சுட்டு திரும்ப எடுக்கிறப்பயும், தீர்த்த காவடி எடுத்ததுக்கப்புறம் தான் எல்லா காவடியும் எடுக்கணும். அது ஒரு ப்ரொசீஜர். அந்த மாரி தான் பண்ணணும். இப்பதான் நம்ம காவடி தூக்குறாங்க. நம்ம அண்ணன் தூக்குறாப்புல. ஸ்டார்ட்டிங் இவரு இன்னைக்கு வச்சு காவடி எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் தோணுதோ மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரே ஆள் இங்கேருந்து பழனிக்கு தூக்கிட்டு போவாங்க. அப்போல்லாம் தூக்கிட்டு போனாங்க. இப்போல்லாம் குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லாருமே மாற்றி மாற்றி தூக்கிட்டு போகிறது. எப்படின்னா அங்காளி பங்காளி அவங்களோட மாமா மச்சனை அந்த மாதிரி முறையில் இருக்கிறீங்க அவங்க மட்டும் தூக்கிட்டு போகலாம். சில காவடியெல்லாம் அவங்க பங்காளி மட்டும்னா அவங்க பங்காளி மட்டும்தான் தூக்கணும். மற்றவங்க யாருக்கும் விட மாட்டாங்க. அந்தந்த குடும்பம் மட்டும்தான் தூக்குற மாதிரி இருக்கும். வேற யாருக்கு காவடி மாற்றிக்க மாட்டாங்க. இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டோம். இங்கேருந்து கிளம்பி அடுத்து எடப்பாடி சுற்றி கிளம்புவோம். போகிற இடத்தெல்லாம் இந்த மாதிரி சிலை வச்சு மலை வச்சு நீங்கள் எடப்பாடி வந்தீங்கனாலே தெரியும். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பழனியில் இருக்கிற மாதிரி ஒரு டெக்கரேஷன் பண்ணி அவங்களோட இதுக்கு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துல அவங்களுக்கு நீர் கொடுத்துட்டு ஒவ்வொரு காவடி இதுலேயுமே ஒரு பையில் நீர் இருக்கும். எல்லா காவடிட்டையும் நீர் வாங்குவாங்க. ஆனால் தீர்த்த காவடி மட்டும்தான் போவோம். அதுக்கு பின்னாடி அந்த லைன் மாறிக்கிட்டே வந்தாலும் அந்த காவடி தான் இடத்துல இருக்கும். இங்கிருந்து கிளம்பி நம்ம வெள்ளூத்து பெருமா கோயிலுக்கு போகிறோம். அங்கே தான் நம்ம இன்னைக்கு நைட் தங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஏரிக்கரையில் ஒட்டுவாங்க. அந்த ஒட்டுறது தான் இங்கே என்ன ஆள் மாற்றிக்கலாம். இங்கே ஒட்டி ஒரு பூஜை இந்த மாதிரி பூஜை நடக்கும். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்புற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பூஜை இந்த மாதிரி ஒட்டி ஒரு பூஜை பண்ணிட்டு தான் எடுத்துட்டு கிளம்பணும். முன்ன சொன்ன மாதிரி தான் எப்படி எல்லா காவடி வச்சதுக்கப்புறம் தான் அந்த காவடி வைக்கணும்னு அந்த மாதிரி தான் அந்த காவடி பின்னாடி நிற்கும். அங்கே பாருங்க நிற்கிதுங்களா. அது எல்லா காவடியும் வச்சதுக்கப்புறம் தான் அந்த காவடி வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒட்டுறதுன்றது. இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே நம்ம எங்கெங்கெல்லாம் வைக்கிறோமோ அந்த மாதிரி ப்ரொசீஜர்